அண்ணி காலேஜ் கிளம்பிட்டேன், பசிக்குது, சாப்பிட ஏதாவது இருக்கா? ஐயோ ஏயா வரவ கொஞ்சம் முன்னாடியே வரமாட்ட. இப்போதாயா நான் சமைச்சதை சாப்பிட்டுட்டு உங்கள் அண்ணனுக்கு லஞ்சுக்கு பேக் பண்ணி வச்சுட்டு பாத்திரத்தை கழுவி போட்டேன். இப்போ உங்கள் சின்ன நீ ஏதாவது சமைச்சு வச்சிருக்காளா என்னன்னு போய் கேளுப்போ. அண்ணி சொல்கிறா. காலேஜ் கிளம்பிட்டேன், பசிக்குது, சாப்பாடு சேர்த்து செஞ்சீங்களா? ஏய் காலையில் லேட்டாக தானே எழுந்திரிச்சோம், கொஞ்சோண்டு பால் இருந்துச்சு, நாங்கள் 2 பேர் டீ போட்டு குடிச்சிட்டோம். நீ வேணா அண்ணன்கிட்ட காசு வாங்கிட்டு போய் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறியா? அண்ணா பசிக்குது, அண்ணிட்ட கேட்டேண்ணே, அவங்க உங்களுக்கு மட்டும் தான் சேர்த்து செஞ்சுருக்காங்க. நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா போகிறப்ப அப்படியே கடையில் சாப்பிட்டு போயிடுவேன். தம்பி, அப்பா அம்மா போனதுக்கப்புறம் நாங்களே குடும்பத்தை நடத்த ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ கூடி பாரு, மண்ணி ஃப்ரிட்ஜு வேணும்னு கேட்குறா, அதுக்கே காசு இல்லாமல் கண்ணாமணி பிதிக்கி போய் உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ வந்து காசு கேட்குறேன். உன் வயசில் இருக்கிற பசங்கள்லாம் பார்ட் டைம் காலேஜ் போயிட்டு வேலைக்கு போயிட்டு தானே இருக்காங்க. நீ ஏன் அப்படி போய் படிக்கக்கூடாது? உன் செலவு நீயே பார்த்துக்கிறது தான் நல்லதுப்பா. ஆமாடா தம்பி, அண்ணன் சொல்கிறோம் சரிதான். உன் செலவு நீ தான் பார்த்துக்கணும். எங்களால் எங்கள் 2 பேரும் சரியாக பார்த்துக்க முடியல, இல்லை உன்னே வேறையா வரந்த. ஆத்தா, இந்த வெயில் எதுக்கு அத்தை இங்கே உட்காந்துருக்க? வா வீட்டுக்கு போகலாம். டேய் வாடாங்க உட்கார்றா. என்ன ஆத்தா? என்ன? நான் ஒன்று சொல்கிறேன் கேட்குறியா? என்னது? அவங்க முன்னாடி எதுவும் பேச முடியலடா. அவங்க என்ன மனுஷனாவா நடந்துக்கிறாங்க. ஒரு சோத்துக்கு ஏண்டா நீ இவ்வளோ கஷ்டப்படுற? பேசாம ஹாஸ்டலில் தங்கிக்க. ஆத்தா எதை களை வெட்டியாக தான் காசு கொடுக்குறேன், அதை பீஸு கட்டிக்க, அங்கேயே படிப்பா. இந்த கன்றாவில் ஆத்தானால பார்க்க முடியலடா. எனக்கு எல்லாமே தெரியும் ஆத்தா. இருந்தாலும் நான் ஏன் சகிச்சுட்டு இந்த வீட்டில் இருக்கேன்னா, எங்கள் அப்பா அம்மா வாழ்ந்த வீடு, அதனால தான். போடா கேனப்பாயில, இப்படி எத்தனை நாளைக்கிட்ட நினைச்சுக்கிருப்ப? அவங்க அப்படி நினைக்கணும்ல. என்னடா பெரிய செலவா? காசு வேணுமா? அதுக்கு தானே வழக்கம் போல் வந்து நிற்கிற. அண்ணே, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுண்ணே, ஆனால் அது நல்லதா கெட்டதான்னு தெரியல. உண்மையுமே உங்கள்கிட்ட அதை சொல்லணும்னு ரொம்ப யோசிச்சேன். அதான் செலவாகிற விஷயமா இருந்தா எதுவுமே சொல்லாத, செலவாகாத விஷயமா இருந்தா மட்டும் சொல்லு. அண்ணே, சின்ன அவங்க மாமனார்ட்ட ஃபோனில் பேசுனதை நான் கேட்டேனே. ஏதோ இந்த வீட்டை அடமானம் வச்சு அதாவது பணத்தை வச்சு அவங்க மாமனாருக்கு ஏதோ பிஸ்னஸுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்னு பேசிட்டு இருந்தாருண்ணே. என்னடா சொல்கிற? ஆமாண்ணே. சரி நீங்கள் பாருங்கள், நான் உள்ளே போகிறேன். நமக்கு நான் அப்பா விட்டுட்டு போகிறது இந்த ஒரு வீடு மட்டும்தான். இதை 3 பங்கா போகிற விடவே கூடாது. சின்னவனை எப்படியாவது நம்ம பக்கம் சேர்த்துக்கிட்டு இந்த நெட்டையனை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியேற்றணும். கடைசி தம்பியை நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ தான் 3 பங்கு இல்லாமல் 2 பங்கு மட்டும் வரும். கடைசி தம்பி, அண்ணே நீ தானே என்னை நல்லா பார்த்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி எனக்கு பங்கே வேண்டாம்னு சொல்லிடுவேன். அதுக்குண்டான வேலையை பார்க்கணும். அண்ணே, என்னடா இது வந்தால் அப்புறம் பேசிக்கலாம், எனக்கு வேலை இருக்கு. ஓ அண்ணே, ஒரு முக்கியமான விஷயம். சரி சொல்லு. அண்ணே, பெரிய அண்ணன் இருக்கார்ல, அவர் எதுவும் இந்த வீடை விற்றுட்டு அந்த பணத்தை வச்சு பெரிய அன்னைக்கு நகை வாங்கி போகிறேன்னு பேசிட்டு இருக்காருண்ணே. இதை கேட்டோன்னே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சுண்ணே. அதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்.
சரி நான் வரேண்ணே. தம்பி வாடா, என்ன காலேஜ் கிளம்பிட்டியா? காஃபி குடிக்கிறியா? இல்லைண்ணே வேணாம். அண்ணன் ஒன்றும் வாய் வைக்கலடா, குடி. இல்லைண்ணே டைம் ஆயிடுச்சு. பூஸ்ட் இருந்தால் போட சொல்லுங்க, அதான் எனர்ஜியாக இருக்கும். அண்ணி கொஞ்சம் பூஸ்ட் போடுங்க. என்னடி மசம் நின்றுக்கிட்டு இருக்க? தம்பி தான் பூஸ்ட் கேட்குறான்ல, போட்டு கொண்டா போ. இந்த ஆளா எப்படி பேசுறது? இப்படி ஒன்றும் பேசுற ஆள் கிடையாது இவரு. என்ன தேடி யோசிச்சுக்கிட்டு நிற்கிற? பூஸ்டா அதெல்லாம் நான் புள்ள வெத்து கிடக்கும் போது ஆஸ்பத்திரியில பார்த்தது. இப்ப அது என்ன கலர்ல இருக்குன்னு கூட எனக்கு மறந்து போச்சு. அந்த செல்ஃப்ல 2 பேக்கெட் இருக்கு பாரு, எடுத்து போட்டு கொண்டா போ. டே தம்பி, பூஸ்ட் எல்லாம் குடிக்காதடா, உடம்புக்கு நல்லதில்ல, சீக்கிரமா சுகர் வந்துடும். நீ கொஞ்சம் பொறு, அண்ணன் உனக்கா ஸ்பெஷலா டீ வச்சு எடுத்துட்டு வரேன். அதுல இஞ்சி, சுக்கு, ஏலக்காய், அதிமதுரம் எல்லாம் போட்டிருக்கும், உடம்புக்கு நல்லாவே இருக்கும். ஆமா, அப்படியே கொஞ்சம் பட்டை கிராம்பை போட்டு கறி மசாலாவை போட்டு அரிசி அள்ளி போட்டு கொண்டா, பிரியாணியாவே தின்னுட்டு போட்டோம். யாரா அவன்? தம்பி உனக்கு அண்ணி பூஸ்ட் கொண்டு வருவா, அதை குடி, அதுதான் ஸ்ட்ரென்த்து. உனக்கு ஒன்று தெரியுமா, சச்சின் டெண்டுல்கரே பூஸ்ட் தான் குடிக்கிறாப்புல. டே தம்பி சொன்னா கேளு, டீ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆமா, டீயை குடிச்சுன்னு வெய்ய, இவனை மாதிரி வெள்ளை மயிர் ஆகி அப்புறம் டை அடிச்சுட்டு தான் சுத்தணும். டையை பத்தி பேசுறான். நீ காலேஜ் போகிற பையன், கருத்த முடியாட போனால் தான் 4 பிள்ளைங்க உன்னை பார்க்கும். அதனால பூஸ்டே குடி, சரியா? ஏண்டி இன்னுமா நீ பூஸ்டை போட்டுருக்க? வந்துட்டங்க. டே தம்பி சொன்னா கேளு, பூஸ்ட் உடம்புக்கு நல்லதில்ல, டீ தான் குடுறா. அண்ணே அண்ணன்ட்ட பூஸ்ட் கேட்டேன், அண்ணி போட்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நான் இதை குடிக்கிறேன், நாளைக்கு வேணா நீங்க சொன்ன டீ குடிச்சுக்கிறேன். பூஸ்டை போட்டாடா கரெக்ட் பண்றேன். தம்பி இதை செலவு வச்சுக்க. பரவாயில்ல பரவாயில்ல வச்சுக்க, ஜானாவின் படத்துக்கு போ. இப்படி சரிண்ணே. பூஸ்டோட எனக்கு மணி சாணி சென்டிமெண்ட். தம்பி இந்தா, வச்சுக்க. கை செலவுக்கு வச்சுக்கடா, அண்ணன் கொடுக்குறேன். ஏங்க இப்ப எதுக்கு அவனுக்கு காசு கொடுக்குறீங்க? என்ன உள்ள போய் சொல்றேன், போடி. அப்ப நான் கிளம்பட்டுமா? சொல்றேன் வாடி. அண்ணி டயர்டா இருக்கு, டீ போட்டு கொண்டு வாங்க. என்ன நீ சொன்னது காதுல விழுவல? டீ போட்டு கொண்டு வாங்க. என்ன சரி, நான் சின்ன நீட்டு கேட்டுக்கிறேன். அண்ணி நீ போய் டீ போட்டு கொண்டு வாங்க. என்ன எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி முறைச்சிட்டே இருக்கீங்க? நீங்க போட்டுக்கிறீங்களா நானே போட்டு கொண்டுட்டா? சரி நானே போ. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே. டேய் இப்ப நீ எதுக்கு அவனை விழுந்து விழுந்து கவனிக்கிற? எதே நான் மட்டும் தான் அவனை விழுந்து வந்து கவனிக்கிறேனா? ஏண்டா நீ மட்டும் ஏண்டா அவனை தாங்குற உபசரிக்கிற? நம்ம தம்பிதான்ற பாசத்துல கவனிக்கிறேன். அப்பாடா பொல்லாத பாசம் உன் பாசத்துல பாயசத்தை ஊத்த. ஏண்டா நீ ஏன் அவனை விழுந்து கவனிக்க எனக்கு தெரியாது நினைக்கிறியா? உன் திட்டமெல்லாம் எனக்கு தெரியும்டா. இந்த வீட்டை அடமான வச்சு உன் பொண்டாட்டிக்கு நகை வாங்கி தர போற. ஏண்டா இன்னைக்கு நகை விற்கிற வேலையில எப்படா ஓமங்க மட்டும் வச்சு நகை வாங்க முடியும்? இதெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? யாரு? நானா? பொய் சொல்லாதடா. நீ தான் இந்த வீட்டை அடமானம் வச்சு உன் மாமனாரோட பிசினஸ்க்கு பணம் கொடுக்கறதா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? எல்லாம் எனக்கு தெரியும்டா. ஏய் இதெல்லாம் யாரா அவன்கிட்ட சொன்னா? யாரு? தம்பி தான் சொன்னா.
தம்பி சொன்னான். ஏன்டா அவன் ஏன்ட்ட வந்து நீ இந்த வீட்டை அடமானம் வச்சு உன் பொண்டாட்டிக்கு நகை வாங்கி தர போறதா சொன்னான். அப்படியா சொன்னான்? சரி, அவன் சொன்னதாவே இருக்கட்டும். அப்ப நீ உன் மாமனாருக்கு இந்த வீட்டு அடமானம் வச்சு பிசினஸ் ஹெல்ப் பண்ண போறேன்னு சொன்னது உண்மைதானே? லூசு, அந்த ஆளே புளிய மரத்தால ஏழனி சீவிக்கிட்டு இருக்கான். அது ஒரு பிசினஸ். அதுக்காக நம்ம வாழ்ற வீட்டை வித்து என் பங்கை கொடுத்து அந்த ஆள் பிசினஸ்க்கு நான் ஹெல்ப் பண்ணுவேனா? ஏன்டா? அப்போ இத பத்தி நீ எதுவும் தம்பிகிட்ட பேசலையா? நீயும் அவங்கிட்ட இத பத்தி எதுவுமே கேட்கலையா? எதுவும் கேட்கலடா. அப்ப நம்ம பேசாத ஒரு விஷயத்த பேசுனதா சொல்லி கேம் ஆடி இருக்கானா? எதுக்கு நீ நடிச்சீங்க? பின்ன நீ பண்ண அக்கிரமத்துக்கெல்லாம் அவன் அடிப்பான், நான் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருப்பேன் நினைச்சியா? டேய், ரொம்ப துள்றடா நீ. ஆமாண்ணே, எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன். அன்னைக்கு எங்க வீட்டை விட்டு துரத்துறதுக்காண்டி 2 பேர் சண்டை போட்டீங்க. ஆனா இப்ப எங்கடா, இவனை விட்டுட்டு அவனுக்கோ அவனை விட்டு இவனுக்கோ வீடு எழுதி வச்சிருவாங்கிற பயத்துல ஆளாளுக்கு சேர்ந்து என்னை ஒரு அடி அடிச்சிட்டீங்கல்ல. டேய், எவ்வளவு திமிரு இருக்கும் உனக்கு? டேய் நிறுத்துறா. இது பாரு, நான் அவங்ககிட்ட ஒரு ஐடியா சொல்றேன். ஆத்தா சொல்ற மாதிரி நீ அவங்க கிட்ட பேசணும். என்னது? அப்பதான் நீ அவங்க கிட்ட நிம்மதியா இருக்க முடியும். என்னடா ஓவரா ஆட்டம் போடுறீங்க? நானும் பொறுத்து பொறுத்து பார்க்குறேன். இனிமேல் நான் பொறுக்க முடியாதுடா. இந்த சொத்து சுகமெல்லாம் அவங்க பொண்டாட்டி கொண்டு வந்தாங்களா வரும்போதே, இது ஏன் புருஷ வீட்டு சொத்துடா. நான் சொல்லணும் இந்த சொத்தை யார் யாரை கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு. இந்த சொத்துல அவனுக்கும் பங்கு இருக்குடா, அதை மறந்துட்டீங்களா? அவன் கையெழுத்து போடாம நீங்க விற்க முடியுமா? வாங்கத்தே முடியுமா? அதை மறந்துட்டு ஆட்டம் போடுறீங்க. பாவண்டா, ஒரு தாய் வகுத்துல தான் நீங்க பிறந்தீங்க. இந்த சொத்துக்காக எதுக்கிட்ட இந்த அவனை இந்த கொடுமை பண்றீங்க? வேணாண்டா, இந்த பாவம்லாம் உங்களை சும்மா விடாதுடா. அண்ணன் தம்பி கொடுமை பண்ண பாவம் சும்மா விடாது உங்களை. என்னைய நம்பி அவங்க விட்டு போலாடா. அவங்க ஆத்தாளங்க போனேன், உங்க 2 பேர்த்தையும் நம்பி தான் விட்டு போனாங்க. ஆனா அந்த கொடுமை அவன் நல்லா அனுபவிச்சுக்கிட்டாங்க. நீங்க கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா குடும்பத்தோட இருக்கீங்க. உங்க இஷ்டத்துக்கு போறீங்க, உங்க இஷ்டத்துக்கு வாரீங்க, ஜாலியா சுத்துறீங்க. ஆனா அவன் அப்படியாடா, ஒரு வருஷத்துக்கு கஷ்டப்படுறான்டா. நானே எத்தனை நேரம் 5 10 கொடுத்து அவனை காப்பாத்துறது. இன்னைக்கே நாளைக்கே இருக்கு. நீங்க சந்தோஷம் பண்ணா தான் இந்த கட்ட வேகுங்க. வேணாண்டா, நல்லா இல்லடா, இப்படிலாம் பண்ணாதீங்கடா. ஒரு நாளாவது அவனை சாப்பிட்டியாடா, நல்லா இருக்கியாடான்னு ஒரு தடவை கேட்டிருப்பீங்களா? ஒரு காய்ச்சல் வந்து கிடந்தா கூட அவனை என்னன்னு கேட்க நாதி இல்லடா. நான் தான்டா என் பேரனை கூட்டு போய் ஊசி மாத்திரலாம் போட்டுக்கிருக்கேன். பின்ன என்னண்ணா, இத்தனை வருஷமா நான் எப்படிங்க இந்த வீட்டுல தனியா இருந்தேன்னு எனக்கே தெரியல. ஒவ்வொரு நாளும் நம்ம அண்ணனும் அண்ணியும் மாறிடுவாங்கன்னு நினைச்சு நினைச்சு ஏங்கி வளர்ந்துட்டு இருந்தேன். ஆனா போற போக்க பார்த்தா நான் ஏதோ அனாதை ஆசிரமத்துல இருக்கிற மாதிரி எனக்கு என்னையவே நீங்க உணர்த்த வச்சுட்டீங்க. அன்னைக்கு எனக்கு ரொம்ப பசி. நான் போய் பெரிய அண்ணிட்ட கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஏங்க நீ, நான் உங்கள்ட்ட சாப்பாடுன்னு வந்து கேட்குறப்ப இப்போதான்டா செஞ்சேன், எங்கள் 2 பேத்துக்கு சரியா போயிடுச்சு, கழுவி எல்லாம் கமுத்துட்டேன், நீங்க உங்க சின்ன அண்ணிட்ட போய் கேட்டுக்கன்னு சொன்னீங்க. சரி உண்மை அப்படின்னு நம்பி சின்ன அண்ணிட்ட போனேன். ஆனா நீங்க எங்க 2 பேத்துக்கு இருந்ததே பால் மட்டும்தான், இப்போதான் 2 பேர் டீ போட்டு குடிச்சோம், நீ வேணா உங்க அண்ணன் போய் கேட்டுக்கோன்னு சொல்லிட்டீங்க. சரி வந்த அண்ணி அவங்களுக்கு என்ன தெரியும் பசியை பத்தி? நம்மள சின்ன வயசுலேருந்து வளர்த்த அண்ணன்ட்ட போய் கேட்டா, அண்ணே காசு கொடுண்ணே கடலை போய் சாப்பிட்டீங்கன்னு உன்ட்ட வந்து கேட்டேன். ஆனா நீனு கையில வச்சு எண்ணிட்டு இருந்த காசை வச்சுக்கிட்டு போட்ட ஒரு நாடகம், அதுக்கு நீனு வக்காலத்து வாங்குற. அன்னைக்கு 2 பேரும் நடிச்ச நாடகத்திலேயே செத்துட்ட. நீங்களாம் எப்ப கடைசியா பசியோட சாப்பிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. நல்லா ருசிச்சு தானே சாப்பிடுவீங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. மனசார பசியார சாப்பிட்டு ரொம்ப நாளாயிருச்சு. ஒவ்வொரு நாளும் தெருமுக்கில் இருக்க பைப்பு தண்ணியை குடிச்சிட்டு வந்து தான் தூங்கியிருக்கேன். சொந்த வீட்லேயே அனாதை மாதிரி வாழ்கிற வாழ்க்கை என்ன மாதிரி வேற யாருக்கும் வந்துடக்கூடாதுண்ணா. நான் ஒன்றும் உங்களை ஏமாத்தலை. ஒரு நாள் நீங்களாம் என் மேலே பாசமாக இருந்தா
எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு அந்த நாடகம் நடத்தினேன். ஆனால் இந்த போலியான பாசத்தை தொடரணும்னு எனக்கு விருப்பமே இல்லை. நான் கொஞ்ச நாள் காலேஜ் முடிச்சு என் திறமையை யூஸ் பண்ணி நான் ஏதாவது ஒரு வேலை வாங்கிட்டு போயிடுவேன். இந்த வீடுனால தானே இவ்வளோ நடிச்சு என்கிட்ட ஏமாத்துனீங்க. இந்த வீடை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு எதுவும் வேணாம். ஆனால் அது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி இந்த வீடை மட்டும் வித்துறாதீங்க. ஏன்னா நம்ம அம்மா அப்பா வாழ்ந்த வீடு இது. நீங்கள் வேணா அந்த வீடாக பார்க்கலாம்டா, நான் கோயிலாக தான் பார்க்குறேன். அதனால தான் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் நான் சகிச்சுட்டு இருந்தேன். தயவு செய்து எவ்வளோ கஷ்டம் வந்து இந்த வீடை வித்துறாதீங்கண்ணா. நீங்கள் 2 பேரும் இந்த வீடு முக்கியம் தான் நினச்சிங்க. ஆனால் நான் எங்கள் அண்ணன் 2 பேர் மட்டும்தான் எனக்கு முக்கியம் நான் நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் எப்போ சொத்துக்கு ஆசைப்பட்டு என்கிட்ட போலி அன்பை கட்டுறமா நடிச்சிங்களோ அப்பயே முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு நான் செத்துட்டா கூட என் படத்தை நீ எடுன்னு சண்டை போட்டு கடைசியில் ரோட்டில் போட்டு போயிடுவீங்க. நீங்கள் எங்கே கழுத்து போடணும்னு சொல்லுங்கண்ணா, நான் போட்டு போயிடுறேன். ஏதுக்கு தடுத்துட்டு இருக்க? விட அவனை போட்டோம். இல்லைடா, பொண்டாட்டிங்க பேச்சை கேட்டு தம்பியை நடு ரோட்டில் விட்டது நம்ம தப்பு தான். தம்பி, நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிடுறா. ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நானும் இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்ததுல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நீங்க உங்க தம்பியை எப்படி கவனிக்கிறீங்களோ அப்படிதான் நானும் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க உங்க தம்பியை ஒழுங்கா கவனிக்கிறது இல்ல, அதனால நானும் கவனிக்கிறது இல்ல. ஒருவேளை நீங்க உங்க தம்பியை நல்லா பார்த்துருந்தீங்கன்னா, ஓ நம்ம கொழுந்தனாரை இப்படிதான் பார்க்கணும்னு நினைச்சு நானும் என் கொழுந்தனாரை நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பேன். ஆனா இப்ப மொத்தமா தூக்கி பழிய எங்க மேல போடுறீங்க. என்னடி? அக்கா, தம்பி, எங்களை மன்னிச்சிடுறா.